கான்ஷியஸ்னஸ் என்னன்னு பார்த்தோம், சுத்தி இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் ஒரு ஆர்கானிசம் சென்ஸ் பண்ணிக்கணும். சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆர்கானிசம் ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஸோ அப்படி தர்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கான்ஷியஸ்னஸ். இதே செல்ஃப் கான்ஷியஸ்னா தன்னை பத்தி தனக்கே ஒரு நாலேஜ் இருக்குது, எது சரி எது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், செல்ஃப் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ கோமா பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ கோமா பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? அவங்க எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? அப்போ நீங்கள் அவங்க அடிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு திரும்ப அடிப்பாங்களா? நோ. ஸோ தே டோன்ட் இம்மீடியட்லி ரியாக்ட். அப்போ அவங்களுக்கு கான்ஷியஸ்னஸே இல்லைன்னு சொல்லலாமா? சில பேஷண்ட் சொல்லுவாங்களே, ஸோ அவங்க கான்ஷியஸ்னஸை இழந்துட்டாங்க. அப்போ கான்ஷியஸ்னஸ் இழந்துட்டா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆப்வியஸ்லி இல்லை. ஸோ அவங்க மேபி திரும்ப உயிரோட வரலாம், திரும்ப கான்ஷியஸ்னஸ் கெயின் ஆகலாம், இல்லை கான்ஷியஸ்னஸ் கெயின் ஆகாமல் கூட போகலாம். ஸோ அப்படி இருக்க மாதிரி பேஷண்ட்ஸை லிவிங் ஆன் நான் லிவிங் ஆன் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஈஸியாக நம்மளால கேரக்டரைஸ் பண்ண முடியாது, இவங்கெல்லாம் லிவிங் இவங்கெல்லாம் நான் லிவிங்னு நம்மளால பிரித்து பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு வரும்போது இந்த கான்செப்ட் ரொம்பவே காம்ப்ளிகேட் ஆயிடுது. ஓகே, அவங்களுக்கு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கவே இருக்காது. பட் கான்ஷியஸ்னஸ் இப்போ நீங்கள் மெடிசன் கொடுத்தீங்கன்னா அந்த மெடிசனுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல. ஓகே, அவங்க பாடி ரெஸ்பாண்ட் பண்ணும்ல, மேபி அதை அக்செப்ட் பண்ணுறதோ ரிஜெக்ட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறது ப்ரீத் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க பாடியில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் வேணா இல்லாமல் போயிடலாம், பட் ஒரு கான்ஷியஸ்னஸ் ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக இருக்கும், இருக்கதான் செய்யும். ஓகே, ஸோ அதனால அவங்கள நம்ம நான் லிவிங்னு கேரக்டரைஸ் பண்ணக்கூடாது. அவங்க என்னதான் சொல்லணும், லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிற கேரக்டரைசேஷன் தான் வச்சுக்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஷ்யூ, இப்போ ஒரு டிஷ்யூ எடுத்துக்கலாம், லெட்ஸ் சே ஹார்ட் டிஷ்யூ எடுத்துக்கோங்க. கார்டியாக். ஸோ இந்த இதில் என்ன செல்ஸ் இருக்கும், கார்டியாக் செல்ஸ் இருக்கும். அப்போ கார்டியாக் செல்ஸ் இருக்கிறது நம்ம ஹார்ட் டிஷ்யூ அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கார்டியாக் செல் எப்படி இன்னொரு கார்டியாக் செல் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ அந்த இன்ட்ராக்ஷனை வச்சு தான் அந்த டிஷ்யூவோட ப்ராப்பர்ட்டியை சொல்ல முடியுமே தவிர வெறும் அந்த செல்லை மட்டும் வச்சு அதோட ப்ராப்பர்ட்டியை சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஒரு ஹார்ட் செல் கூட மற்ற சில செல்ஸோ மற்ற சில ஹார்மோன்ஸோ இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஷ்யூ, ஒரு டிஷ்யூவோட ப்ராப்பர்ட்டிங்கிறது அதில் இருக்க செல் மட்டும் கிடையாது, அந்த செல்லும் இன்னொரு செல்லும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, ரெண்டு கார்டியாக் செல் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, ரெண்டு ஒரே நேரத்தில் துடிக்குதா இல்லை ஒன்று கம்ப்ரெஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்ததா. ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் இஸ் த கீ. ஒரு காம்பனன்ட் எப்படி இன்னொரு காம்பனன்ட். அதே மாதிரி செல் ஆர்கனல் என்னது, நம்ம நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி apparatus, சென்ட்ரோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அந்த செல் ஆர்கனலோட ப்ராப்பர்ட்டி அதோடைய மாலிகுலர் காம்பனன்ட்ஸ்ல இல்லை. ஒரு மாலிகுலர் காம்பனன்ட் எப்படி இன்னொரு மாலிகுலர் காம்பனன்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ பேசிக்காக எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா செல் ஆர்கனல்லையும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இருக்கும். ஆனால் மைட்டோகாண்ட்ரியால ஏடிபி சிந்தசிஸ் ஆகும், குளோரோபிளாஸ்ட்ல குளுக்கோஸ் சிந்தசிஸ் ஆகும். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்ல எப்படி ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகுங்கிறது தான் அந்த செல் ஆர்கனோட ஸ்ட்ரக்சரையும் ஃபங்க்ஷனையும் முடிவு பண்ணுது. ஸோ இன்ட்ராக்ஷன் இஸ் த கீ. ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஷ்யூ எதில் இருக்கு, செல்ல மட்டும் கிடையாது, அதில் இருக்க இன்ட்ராக்ஷன். ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல் ஆர்கனல் எதில் இருக்கு, இன்ட்ராக்ஷன் ஆஃப் மாலிகுலர் காம்பனன்ட்ஸ் as well as their interaction. ஓகே, எஸ். அப்போ எதை லிவிங் ஆர்கானிசம்னு சொல்லலாம்? இவ்வளோ நேரம் பார்த்தோம், growth, reproduction, metabolism, consciousness, அதுக்கப்புறம் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், வேற என்ன படிச்சீங்க, செல் ஆர்கனைசேஷன், இதெல்லாமே சொல்லிட்டோம். அப்போ காமனா லிவிங்னா என்னது, செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். ஸோ இது வந்து டிஃபைனிங் ஃபீச்சர் கிடையாது, ஒரு உங்க என்சிஆர்ல கொடுத்துருக்கோம் டெஃபினிஷன். செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், இவால்விங்னா என்ன அர்த்தம், பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பிரிமிட்டிவ் ஆர்கானிசம் வந்து அட்வான்ஸ்ட் ஆர்கானிசம். இப்போ நாம நம்மளோட அட்வான்ஸ்டு வெர்ஷனுக்கு போறது. அந்த மாதிரி செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், இவால்விங், செல்ஃப் ரெகுலேட்டிங். ஓகே, ஸோ இதை என்ன மாதிரி நிமோனிக்ல ஞாபகம் வச்சுக்கலாம், SES. ஓகே, ஸோ செல்ஃப் ரெப்ளிகேட் பண்ணணும், இவால்வ் பண்ணணும், அதே மாதிரி செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், செல்ஃப் ரெகுலேட்டிங், செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், இவால்விங் ஆர்கானிசம். செல்ஃப் ரெகுலேட்டிங்னா அதுக்கு என்ன அர்த்தம், வெளியே என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சு தன்னோட பாடியை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் செல்ஃப் ரெகுலேட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ரொம்ப கோல்டாக இருக்கும்போது என்ன ஆகும், புல் அரிக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன, அந்த ப்ராசஸ் ஆக்சுவலி என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடியில் ஒரு மைல்டு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது வெளியே இருக்க கோல்டு நம்மளால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது ரொம்ப வெயிலாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், ஸ்வெட்டிங் ஆகும். ஏன் ஸ்வெட் ஆகுது, பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் கொஞ்சம் வெளியே விட்டு இந்த இவாப்ரேட்டிவ் கூலிங் எஃபெக்ட், இந்த தண்ணி வந்து இவாப்ரேட் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். அப்போ பாடியை கூல் டவுன் பண்ணுது. ஸோ சுற்றி என்ன நடக்குதுங்க நம்ம பாடி சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லலாம், செல்ஃப் ரெகுலேட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் இவால்விங்,
சாரி எவால்விங்கா இருக்கணும், செல்ஃப் ரெகுலேட்டிங்கா இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்கா இருக்கும். இதெல்லாமே லிவிங் ஆர்கானிசமோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஓகே, நிமோனிக் என்னது SES ஆர் CC. ஓகே, என்ன சொல்றோம்? செல்ஃப் ரெகுலேட்டிங், எவல்யூஷன் அண்ட் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். இந்த 3 கான்செப்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பயாலஜிங்கிறது என்னது? இட் இஸ் a ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆன் அர்த். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ் ஆர்கானிசம் எப்படி வந்துச்சுங்கிறதுலேருந்து இப்போ இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி ஆகலாம். ஸோ பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இது எல்லாத்துலேயுமே லிவிங் ஆர்கானிசம் எப்படி இருந்தது, எப்படி இவால்வ் ஆகி பெட்டர் ஆக போகுது, இந்த கம்ப்ளீட் ஸ்டோரி தான் பயாலஜி. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது எக்ஸாமுக்கு. இல்லை நீங்கள் சிரமப்பட்டு மெமரைஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம் அப்போ மறந்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். Okay, next, diversity in the living world. So living world la so ஒரு 2 minutes take a break, revise என்னென்னலாம் படிச்சோம் இது வரைக்கும். living world, ஏன் living world, what is living, what are the characteristic feature of living, what are the defining property of living, conscious க்கு self conscious க்கு என்ன difference, reproductionல என்ன exception, growthல என்ன exception, இது எல்லாத்தையுமே ஒரு 2 minutes அப்படியே நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. and then we'll go to next concept. Okay, I hope you have revised.
டவுட்ஸ் இருக்கா? ஓகே, யா. ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பயோடைவர்சிட்டி. ஸோ லிவிங் ஆர்கானிசம் உலகம் ஃபுல்லாக நிறைய லிவிங் ஆர்கானிசம் இருக்கு, லிவிங் நான் லிவிங் இருக்கு, நிறைய சொல்லிட்டோம். பிளான்ஸ் இருக்கு, அனிமல் இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இப்போ இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நிறைய டைப்ஸ் இருக்கும். இப்போ ட்ரீன்னு எடுத்துட்டீங்கன்னா நீம் இருக்கும், மேங்கோ இருக்கும், லெட்ஸ் சே பீப்பிள் ட்ரீ இருக்கலாம். நிறைய டைப் ஆஃப் ட்ரீ இருக்கு, ஆப்பிள் ட்ரீ, மேங்கோ ட்ரீ, ஆரஞ்ச், லைக் லாட் ஆஃப் ட்ரீஸ். அப்போ பிளான்ட்லையும் நிறைய வெரைட்டி இருக்கு. அனிமல்ல லயன், டைகர், ஹியூமன்ஸ், டாக், கேட், பீக்கக் எல்லாமே அனிமல் கேட்டகரி. மைக்ரோப்ஸ், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, ஆல்கே. ஸோ எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் எடுத்தீங்கனாலும் அதில் நிறைய டைப்ஸ் இருக்கும். டைவர்சிட்டினா வெரைட்டி ஆர் டைப்ஸ். பயோனா லிவிங். ஸோ லிவிங் ஆர்கானிசமோட டைப்ஸ் என்னன்னு சொல்றோம்? பயோடைவர்சிட்டி. ஓகே, ஸோ வாட் இஸ் பயோடைவர்சிட்டி? இட் இஸ் சிம்பிளி nothing but variety. Variety of living organism is known as biodiversity. So biodiversity பத்தி நம்ம படிக்க போறோம். மொத்தம் எவ்வளோ ஆர்கானிசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1.7 to 1.8. மேபி இந்த 1.7 to 1.8 இன்க்ரீஸ் ஆகலாம். இன்னும் அதிகமாக நிறைய ஆர்கானிசம்ஸ் புதுசாக உருவாகிருக்கலாம். இது அப்போ உங்க புக் பப்ளிஷ் பண்ணப்போ கண்டுபிடிச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ அதோட கூடவே வந்திருக்கலாம். ஸோ 1.7 to 1.8 மில்லியன் ஆர்கானிசம்ஸ், பிளான்ட், அனிமல், மைக்ரோ எல்லாமே சேர்த்து 1.7 to 1.8. ஸோ இப்போ பிளான்ட் அண்ட் அனிமல் டிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜஸ் எடுத்துக்கோங்க. தமிழ்ல நம்ம மாம்பழம்னு சொல்றது இங்கிலீஷ்ல மேங்கோன்னு சொல்லுவோம். அப்போ இங்கிலீஷ்காரங்க கிட்ட நீங்க போய் மாம்பழம் கொடுன்னு சொன்னீங்கன்னா he may not know. அதே உங்கள்கிட்ட வந்து நமக்கு தெரியும் இங்கிலீஷோ மேங்கோ சொல்லும்போது we can identify. ஸோ அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுற பீப்புளால எப்படி ஒரே காம்பனண்ட்டை டிஸ்கிரைப் பண்ண முடியும், இல்லை ஒரே பேரை சொல்ல முடியும்? நான் வேற ஒன்றை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிளான்ட் கண்டுபிடிச்சு அதை பத்தி தமிழ்ல பேர் வச்சு நிறைய கண்டுபிடிச்சிருப்பேன். இன்னொரு சயின்டிஸ்ட் அவர் மொழியில பேரை வச்சு அதை பத்தி நிறைய கண்டுபிடிச்சிருப்பாரு. கடைசி ரெண்டு பேரும் ரெண்டு செடியுமே ஒன்னாதான் இருக்கும். ஸோ அப்போ அந்த டைம், எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகுது. ஸோ சயின்டிஸ்ட்லாம் என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஒரு காமனான ஒரு ஃபோரம், ஒரு லாங்குவேஜ் ஆஃப் சயின்ஸ் பேர் வைக்கிறதுக்கு ஒரு காமன் ரூல்ஸ், ரெகுலேஷன்லாம் வச்சு இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லா சயின்டிஃபிக் பப்ளிகேஷன்ஸ்லையும் புக்ஸ்லையும் ஒரு கரெக்ட் நேம் தான் இருக்கணும். இங்கிலீஷ் நேம், தமிழ் நேம், பிரெஞ்சு நேம் எது வேணா போட்டுக்கலாம். அதான் பிராக்கெட்ல வெர்னாக்குலர் நேம் தான் இருக்கணும். மெயினா கொடுக்கக்கூடிய நேம் ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இருக்கணும். அந்த ரூல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றவங்க பிளான்ட்டுக்கு இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், அனிமலுக்கு இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜூவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். ஸோ பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் பிளான்ட்டுக்கு நேமிங் கன்வென்ஷன் தருவாங்க. ஜூவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் அனிமலோட நேமிங்க்கு நாமன்கிளேச்சர் தருவாங்க. ஸோ பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் அலோவ் பண்ற சில விஷயத்த ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் அக்செப்ட் பண்ணியாது, அண்ட் வைசி வெர்சா. ஜுவாலஜிக்கல்ல நாஜா நாஜான்னு பேர் வைக்கலாம், ஸ்னேக்குக்கு நாஜா நாஜா ரெண்டுமே, அதாவது ஜெனரிக் நேமும் ஸ்பெசிபிக் எபித்தட்டும் சேமா இருக்கலாம். ஆனா பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர்ல அப்படி வைக்கவே முடியாது. ஓகே, ஸோ டவுகஸ் கேரோட்டான்னு வைக்கலாம், கேரோட்டான்னு வைக்க முடியாது. கேரட்டோட பொட்டானிக்கல் நேம் டவுகஸ் கேரோட்டா. ஸோ கேரோட்டான்னு வைக்க முடியாது, வேற நேம் தான் வச்சாகும். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்தந்த நாமன்கிளேச்சர் கோட பொறுத்து மாறக்கூடியது. ஃபைன். ஸோ லோக்கல் ஆர் வெர்னாகுலர் நேம்னா நம்ம லாங்குவேஜ், அவங்கவுங்களுடைய கன்வென்ஷனல் லாங்குவேஜ், லைக் இங்கிலீஷ், தமிழ், பிரெஞ்சு, மலையாளம்னு அவங்க லாங்குவேஜ்ல வைக்கிற பேர் தான் லோக்கல் ஆர் வெர்னாகுலர் நேம். இது சயின்டிபிக் கம்யூனிட்டிக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஸோ எந்த நேம் மட்டும்தான் சயின்டிபிக் கம்யூனிட்டியில வைக்கலாம்? சயின்டிபிக் நேம் இந்த ஐசிபிஎன், ஐசிஇசட்என்னோட ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணி வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்க சயின்டிபிக் நேமை மட்டும்தான் யார் அக்செப்ட் பண்ணுவாங்க? பப்ளிகேஷன்ஸ்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இப்படி சயின்டிபிக் நேம் வைக்கிறோம்ல ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம்க்கு இந்த பேர், அந்த ப்ராசஸ்க்கு பேர் நாமன்கிளேச்சர். நாமன்கிளேச்சர்னா சிம்பிளி என்னது? நேமிங் ஆஃப் ஆர்கானிசம், நேமிங் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், லெட்ஸ் சே வெரி சிம்பிள். ஸோ இந்த எப்படி நேம் பண்றதுங்கிறதுக்கு சில ஆர்கானிசம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன், அதை பத்தி அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், கிளாசிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர் அப்படின்னா அது சில ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும், அதை டிஸ்கிரைப் பண்ணணும், கிளாசிஃபை பண்ணணும், அது எந்த குரூப்ல வருதுன்னு கிளாசிஃபை பண்ணணும், தென் நேம் வைக்கணும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன், டெஸ்கிரிப்ஷன், கிளாசிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர்.
இது எல்லாமே சேர்த்து ஒரு அந்த ப்ராசஸ்க்கு ஒரு பேர் வரும்ல, அது என்னது? டாக்ஸானமி. ஸோ ஐடென்டிஃபிகேஷன், டெஸ்கிரிப்ஷன், கிளாசிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர் எல்லாமே சேர்த்து என்னது? டாக்ஸானமி. டாக்ஸானமிக்கு அடுத்த கட்டம் யாரு? சிஸ்டமேட்டிக்ஸ். டாக்ஸானமியோட யாரை சேர்க்கிறோம்? எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஓகே, லெட்ஸ் நாட் காம்ப்ளிகேட், இதை முடிச்சுட்டு போகலாம். ஸோ நாமென்க்ளேச்சர்னா என்னது? ஒரு ஆர்கானிசம்க்கு பேர் வைக்கிறது தான் நாமென்க்ளேச்சர்னு சொல்றோம். கிளாசிஃபிகேஷன்னா நமக்கு தெரியும், குரூப் பண்ணி வைப்போம் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போறீங்கன்னா டிட்டர்ஜென்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், அப்புறம் நம்ம யூஸ் பண்ற சோப் ஒரு பக்கம் இருக்கும், ஷாம்பூஸ், பேஸ்ட், ஸ்நாக்ஸ், தென் மற்ற திங்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி செக்ஷனா பிரிச்சு வைப்போம். எதுக்காக? ஈஸ் ஆஃப் ஆக்சஸ், ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளா யூஸ் பண்றதுக்காக. அந்த மாதிரி இருக்க ப்ராசஸ் பேர் தான் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஐடென்டிஃபை பண்றோம் என்ன பொருள், அது கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் பண்றோம், அது என்னென்ன கலர்ல இருக்கு, லீஃப் ஷேப் எப்படி இருக்கு, ஹைட் எப்படி இருக்கு. தென் we are doing identification, description, classification. குரூப்பா பிரிக்கிறோம், பேர் வச்சிடணும். இதுதான் டாக்ஸானமி. ஸோ ICBN என்ன? இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர், இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜூவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கன்வென்ஷன் தான். பொட்டானிக்கல் என்ன பண்ணுவாங்க? சிம்பிள் பிளான்ட்டுக்கு நேமிங் ரூல்ஸ் கொடுக்கறது எல்லாமே ICBN, அனிமலுக்கு நேமிங் ரூல்ஸ் கொடுக்கறது எல்லாமே ICZN. இது என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணும்? ஒரு கரெக்ட் நேம், அதாவது ஒரே ஒரு கரெக்ட் சயின்டிபிக் நேம். ஐதர் அந்த ஒரு கரெக்ட் சயின்டிபிக் நேம் மட்டும்தான் கொடுக்கணும், அதை தான் எல்லா சயின்டிபிக் பப்ளிகேஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணணும். மற்றபடி இருக்க எல்லா லாங்குவேஜ் நேம்ஸும் அடிஷ்னலாக போட்டுக்கலாம், பட் கம்பல்சரி இந்த நேம் கொடுத்தே ஆகும். ஸோ இப்போ இப்படி இவங்க என்ன ரூல்ஸ் செட்டப் பண்றாங்கன்னா, ஓகே, முத கண்டுபிடிச்ச பேர் வந்து பைனாமியல் நாமென்க்ளேச்சர் மாதிரி பாலினாமியல் நாமென்க்ளேச்சர். என்ன பண்ணுவாங்க? பைனா ரெண்டு, கரெக்ட், பாலினா மெனி. ஒரு பிளான்ட் எடுத்து அதை டிஸ்கிரைப் பண்றதையே பேரா வச்சிருவாங்க. டைநாச்சுரா லைக்கன், பிளென்சன்ட், ஃபெமிலியன். ஸோ அதை அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு பிளான்ட் கிரீன் கலர்ல இருக்கு, அதுக்கு ரெட் ஃபிளார்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பேரா வச்சிருவாங்க. இமேஜின் பண்ணுங்க, இப்பவே உங்க புக்ல இருக்கிற ரெண்டு நேம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் ஒரு 4 பேர் 5 பேர் வரிசையா இருந்தா எப்படி அதை ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஸோ அதனால என்ன பண்றாங்க? பாலினாமியல் நாமென்க்ளேச்சரை அபாலிஷ் பண்ணிட்டு பைனாமியல் நாமென்க்ளேச்சரை பிராக்டிஸ்க்கு கொண்டு வராங்க. அப்படி பிராக்டிஸ்க்கு கொண்டு வந்த சயின்டிஸ்ட் யாருன்னா கேரோலஸ் லின்னேயஸ். ஸோ கேரோலஸ் லின்னேயஸ் என்ன பண்றாரு? இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம்க்கு சயின்டிபிக் நேம் கொடுக்குறீங்களா, அதுக்கு 2 டெர்மினாலஜி இருந்தா போதும். ஒரு ஜெனரிக் நேம், ஒரு சயின்டிபிக் நேம். 2 டேர்ம் இருந்தா போதும், நிறைய டேர்ம் எல்லாம் வளவலன்னு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணது கேரோலஸ் லின்னேயஸ். அப்ப பைனாமியல் நாமென்க்ளேச்சர் ஓகே, 2 டேர்ம் இருக்க போதுன்னு கொஞ்சம். என்ன 2 டேர்ம்? 2 டேர்ம் என்னென்னவா இருக்கும்? ஒன்னு ஜெனரிக் நேம், which is also known as genus name. இன்னொன்று பேர் என்னது? ஸ்பெசிபிக் எபித்தட். ஸோ ஒரு ஆர்கானிசம்க்கு சயின்டிபிக் நேம் கொடுத்தா அதுல 2 டேர்ம் இருக்கலாம். ஒன்னு ஜெனரிக் நேம், இன்னொன்னு ஸ்பெசிபிக் எபித்தட். ஜெனரிக் நேம் ஃபர்ஸ்ட் வரும், ஸ்பெசிபிக் எபித்தட் செகண்ட் வரும். So maybe I can change the order. Okay. So first யார் வருவா? ஜெனரிக் நேம் வரும். செகண்ட் வருது ஸ்பெசிபிக் எபித்தட். ஸோ ஜெனரிக் நேம், இப்போ மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படிங்கிறது ஒரு பைனாமியல் நாமென்க்ளேச்சர். பிரிச்சிங்கன்னா 2 டேர்ம் வரும். ஒன்று மேஞ்சிஃபெரா ஜெனரிக் நேம், இண்டிகா ஸ்பெசிபிக் எபித்தட். ஸோ ஜீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனராவை என்னன்னு சொல்லலாம்? ஜீனஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பைனாமியல் நாமென்க்ளேச்சர் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? கேர்லஸ் லின்னேயஸ். பைனாமியல் நாமென்க்ளேச்சரோட பேசிக் ரூல் 2 டெர்மினாலஜி இருக்கும். ஒன்றுக்கு பேரு ஸ்பெசிபிக் எபித்தட், இன்னொன்று பேரு ஜெனரிக் நேம். ஜெனரிக் நேம் ஃபர்ஸ்ட் வரும், ஸ்பெசிபிக் எபித்தட் செகண்ட் வரும். இப்போ கோட் ஃபார் பொட்டானிக்கல் பைனாமியல் நாமென்க்ளேச்சர். ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது மொத்தம் ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ பைனாமியல் நாமென்க்ளேச்சர்னா ஃபர்ஸ்ட் ஒன்று லாட்டின் ஆரிஜினா இருக்கணும் ஆர் லாட்டினைஸ்ட். டோன்ட் வரி, இது எல்லாமே நான் சொல்றேன். ஒய் லாட்டின், ஏ லாட்டின் ஆரிஜின் எல்லாமே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐதர் லாட்டின் ஆர் லாட்டின் ஆரிஜின். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? ஜெனரிக் நேம். Okay, next point, very simple. Okay. ஓகே, ஸோ இப்போ பைனாமியல் நாமென்க்ளேச்சர்ல மொத்தம் எத்தனை ரூல்ஸ் இருக்கு? 5 ரூல்ஸ் இருக்கு. லெட்ஸ் லுக் அட் வாட் ஆர் த 5 ரூல்ஸ் ஆர். ஃபர்ஸ்ட் ரூல் என்னதுன்னா, பயாலஜிக்கல்ல இந்த மாதிரி பைனாமியல் நாமென்க்ளேச்சர் வச்சா எப்பவுமே லாட்டினைஸ்டா இருக்கணும். ஒன்று நம்ம தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ பேர் வச்சுட்டு அதை லாட்டினாக மாற்றிடணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருப்பூர்ல ஒரு பிளான்ட் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பேரை அதில் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் வைக்கிறாங்கன்னா திருப்பூர்னு வைக்காமனா திருப்பூரென்சிஸ் அப்படின்னு லாட்டினைஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? கூடலூர்னா கூடலூரென்சிஸ். ஸோ இந்த மாதிரி பேரை மாத்திடுவாங்க. ஸோ அதை ஒன்று லாட்டின்லேயே அந்த பேர், அந்த வேர்டை லாட்டின்ல இருந்து எடுத்துக்கணும், இல்லைன்னா நமக்கு வச்சிருக்க பேரை லாட்டினைஸ்டா மாத்திடணும். ஸோ பைனாமியல் நாமென்க்ளேச்சர் ஏன் ஐதர் லாட்டின் ஆரிஜின்ல இருந்து எடுக்கிறோம், இல்லைன்னா லாட்டினைஸ் பண்றோம். ஏன் இப்படி பண்றோம்னா, லாட்டின் இஸ் அ டெட் லாங்குவேஜ். ஸோ டெட் லாங்குவேஜ்னு இப்போ இந்த உலகத்துல யாருமே பேசுறது கிடையாது. இப்போ இங்கிலீஷ் தமிழ் மாதிரி யாரும் பேசல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் தான் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் வைக்கணும்னு சொன்னா அப்போ நமக்குலாம் கோவம் வரும்ல, அப்போ எங்க லாங்குவேஜ்ல ஏன் பேர் வைக்க கூடாதுன்னு. ஸோ சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லாதனால அந்த மாதிரி ஒரு டெட் லாங்குவேஜ், யாருமே யூஸ் பண்ணாத, கரண்டா யாரும் பேசாத, யூஸ் பண்ணாத லாங்குவேஜ்ல வைக்கிறாங்க. ஸோ இட் ஹாஸ் டு பி ஐதர் லாட்டினைஸ்ட் ஆர் ஷுட் ஹேவ் லாட்டின் ஆரிஜின். ஒன்று லாட்டின் இருந்து எடுக்கணும், இல்லை நம்ம மொழில இருந்து லாட்டினுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். செகண்ட், பைனாமியல் நாமென்க்ளேச்சர்ல 2 வார்த்தை இருக்கும்னு சொன்னோம். ஒன்று ஜெனரிக் நேம், இன்னொன்று ஸ்பெசிபிக் எபித்தட். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வார்த்தையை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஜெனரிக் நேம் சொல்லலாம். செகண்ட் வரக்கூடிய வார்த்தையை ஸ்பெசிபிக் எபித்தட். புரிஞ்சுச்சா? ஜெனரிக் நேம், ஸ்பெசிபிக் எபித்தட்னு 2 காம்பனண்டா பிரிக்கும். ஸோ அந்த வார்த்தை எழுதும் போது எப்பவுமே பிரிண்ட் பண்ணா ஐட்டலிக்ஸ். ஐட்டலிக்ஸ்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னா கொஞ்சம் சாய்வா அப்படி வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்ல தான் எப்பவுமே பிரிண்ட் பண்ணணும். டைப் பண்ணோம்னா எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணிடலாம். நம்ம எழுதும் போதே கொஞ்சம் சாட்சி தான் எழுதுவோம், ரைட்? ஸோ பிரிண்ட் பண்ணா ஐட்டலிக்ஸ்லையும், டைப் பண்ணா அண்டர்லைனும் பண்ணிக்கணும். ஸோ ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர். சரி, இப்போ ரூல்ஸ் பார்த்துட்டோம். இந்த ரூல்ஸ் அப்படியே எழுதி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாட்டினைஸ்டா இருக்கணும். அதனால மேங்கோவை என்ன பண்றாங்க? மேஞ்சி ஃபெரா லாட்டினைஸ் பண்ணியாச்சு. இந்தியால கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியான்னு எழுதக்கூடாது, அதனால இண்டிகா. புரிஞ்சுதா? ஸோ மேஞ்சிஃபெரா இண்டிகா முதல்ல லாட்டினைஸ் பண்ணியாச்சு. ஸோ லெட் மீ ரைட் ஈச் ரூல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லாட்டினைஸ் பண்ணியாச்சு. 2 டேர்ம் இருக்கு, ஒன்று மேஞ்சிஃபெரா, இன்னொன்று
இண்டிகா. ஸோ ஐதர் என்ன பண்றோம், ஜெனரிக் நேம், ஸ்பெசிபிக் எபித்தட். அடுத்து இப்போ நான் கையால் எழுதிருக்கனால என்ன பண்றேன், அண்டர்லைன் பண்றேன். இதை பிரிண்ட் பண்ணா டைப் பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் லாட்டினைஸ்ட் ஆர் லாட்டின் ஆரிஜின், ஜெனரிக் நேம், ஸ்பெசிபிக் எபித்தட், அண்டர்லைன். ஸ்பெசிபிக்கா தனித்தனியா அண்டர்லைன் பண்ணும். இப்படி சேர்த்து ஒரே கூட போடக்கூடாது. திஸ் இஸ் ராங். எப்படி அண்டர்லைன் பண்ணும், மாஞ்சிஃபராக்கு தனியா ஒரு அண்டர்லைன், இண்டிகாவுக்கு தனியா ஒரு அண்டர்லைன். புரிஞ்சுதா? அண்டர்லைன் செப்பரேட்லி. இட்டாலிக்ஸ்ல பிரிண்ட் பண்ணாலும் தனித்தனியா ஸ்பேஸ் விட்டு வரைக்கணும். ஸோ இது தேர்ட் ரூல். ஸோ தென் ஃபோர்த் ரூல் என்னன்னா, ஜெனரிக் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டலா இருக்கணும். ஸ்பெசிபிக் எபித்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே ஸ்மாலா இருக்கணும். ஓகே, ஸோ இட் ஹாஸ் டு பி ஐதர் லாட்டினைஸ்ட். Okay, it has to be either Latinized or it should have Latin origin. Second, generic name, specific epithet, underline பண்ணலாம், இல்ல தனித்தனியா அண்டர்லைன் பண்ணும், இல்ல இட்டாலிக்ஸ் பண்ணிக்கலாம். Third rule is capital and small. கடைசியா இந்த பிளான்ட்டை யாரு கண்டுபிடிச்சா, ஒரு சயின்டிஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க பேரு கேர்லஸ் லின்னேயஸ்னா லின்னேயஸ் அப்படின்னு பின்னாடி எழுதக்கூடாது. அந்த லின்னேயஸ் சுருக்கி லின் அப்படின்னு எழுதணும். லின். ஸோ இந்த மாதிரி இப்போ லின்னேயஸ்னா LINN டாட் அப்படிதான் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேற யாராவது வச்சுக்கோங்க, லின்னட்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காருன்னா அப்போ லின்னேயஸ்க்கும் LINN, லின்னட்டுக்கும் LINN வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ லின்னேயஸ்க்கு மட்டும்தான் இந்த அப்ரிவேஷன் சொல்லி சயின்டிஸ்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு மட்டும்தான் இந்த அப்ரிவேஷன் எழுதணும். மற்ற சயின்டிஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, வேற வேற ஃபார்மேட்ல லின்னஸ் அப்படின்னா ஒன்று LI டாட்டோ இல்லை LINNE டாட் அது மாதிரி பேர் மாற்றிப்போம். ஸோ 5 ரூல்ஸ் ஃபார் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று லாட்டினைஸ் பண்ணணும், இல்லை லாட்டின் ஆரிஜினாக இருக்கணும். செகண்ட், ஃபர்ஸ்ட் நேம் ஜெனரிக், செகண்ட் நேம் ஸ்பெசிபிக் எபித்தட். தேர்டு, ஒன்று பிரிண்ட் பண்ணும் போது இட்டாலிக்ஸ்ல பண்ணலாம், இல்லை எழுதும் போது அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஃபோர்த் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஜெனரிக் நேம் இருந்தால் அதோட லெட்டர் கேபிட்டல், ஸ்பெசிபிக் எபித்தட் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால். கிளியர்? ஃபிஃப்த் பாயிண்ட், ஆத்தர் சைட்டேஷன். அதாவது இந்த பிளான்ட்டை யார் கண்டுபிடிச்சாங்கிற பேரை நீங்க எழுதும் போது அப்ரிவேட் பண்ணி, அதாவது சுருக்கி எழுதணும். பேருக்கு பின்னாடி தான் எழுதணும். சுருக்கி எழுதுறதுனால அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் பண்ணும். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 4 ரூல் இந்த 2 வேர்டுக்கு மட்டும்தான், லின்னேயஸ்க்கு கிடையாது. லின்னேயஸை நீங்க அண்டர்லைன் பண்ணக்கூடாது, லின்னேயஸை இட்டாலிசைஸ் பண்ணக்கூடாது. இந்த லின்னேயஸ் செப்பரேட்டா இருக்கணும். ரைட்? ஸ்பேஸ் விட்டு தான் எழுதணும், ஜாயின் பண்ணக்கூடாது. இதெல்லாமே பேசிக் ரூல்ஸ் that is followed in biological nomenclature. இதே பொட்டானிக்கல்னு போனீங்கன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்கா வரும், ஜுவாலஜிக்கல்னு போனா அதுவும் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா வரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் இந்த டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம், வாட் இஸ் லிவிங், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. அதில் ஒரு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பைனாமியல் நாமென்க்ளேச்சர், பயோடைவர்சிட்டி. இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம், டாக்ஸானமியும் சிஸ்டமேட்டிக்ஸ். இந்த ஒரு பாயிண்டோட இன்னைக்கு கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ டாக்ஸானமி பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும், டெஸ்கிரிப்ஷன் பண்ணணும், கிளாசிஃபிகேஷன் பண்ணணும், தென் நேமிங். இந்த 4மே பண்ணீங்கன்னா அது டாக்ஸானமி. இந்த 4ஓட சேர்த்து எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த பரிணாம வளர்ச்சி, இதுல இருந்து எது எவால்வ் ஆச்சு, எந்த 2க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா, ஓகே. ஸோ எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் சேர்த்து படிச்சீங்கன்னா அது பேர் சிஸ்டமேட்டிக்ஸ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ 2 கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஐடென்டிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன், கிளாசிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர். இந்த 4மே பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் டாக்ஸானமி. இந்த 4ஓட சேர்த்து எக்ஸ்ட்ராவா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஸ்டடி பண்றீங்க. எப்படி ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் கூட ரிலேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மங்கிலேருந்து இவால்வ் ஆனோம்னு சொல்றோம். அப்போ மங்கியோட ஆன்சிஸ்டர் என்னது, மங்கிலேருந்து வேற என்னென்ன ஆர்கானிசம் எல்லாம் இன்னும் உருவாகி இருக்கு, கொரில்லா, கிப்பான், சிம்பான்சி, அதுக்கெல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப். ஸோ இப்படி நம்ம படிக்கும் போது அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், அதோடைய எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் ஆர் சிம்பிளி அதோட பரிணாம வளர்ச்சியை படிக்கிறோம். அதெல்லாமே சேர்த்து சொன்னா அது சிம்பிளா சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிஸ்டமேட்டிக்ஸ் தான் இப்போ கரண்ட்லி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குது. டாக்ஸானமிங்கிறது ரொம்ப பழசு.
ஈவன் இப்போ கிளாசிபிகேஷன் சிஸ்டம் கூட ரொம்ப மாறிடுச்சு. முதல்ல வந்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் இருந்தது, அப்புறம் நேச்சுரல் சிஸ்டம் இருந்தது, ஃபைனலா ஃபைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன். அதாவது இந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை வேற என்னன்னு சொல்லுவாங்க? எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்க்கு இன்னொரு பேரு phylogeny or phylogenetic relationship அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யா. ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் புட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ 4 பைனாமியல் நாமென்க்ளேச்சர் எழுதிருக்கேன். இந்த 4லையும் என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணி கமெண்ட்ல போடுங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின் தான், ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் ரிவிஷனுக்காக கேட்குறேன். ஓகே, ஸோ யா ப்ளீஸ். கேபிட்டல் லெட்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கேபிட்டல் லெட்டரா? 1 2 3 நம்பர் போட்டு ஆப்ஷன்ஸ் போடுங்க. 2, யா ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இங்க என்ன வரணும்? கேபிட்டல் பி வரணும், ஸ்மால் டி வரணும். குட் ஜாப். ஓகே, ஸோ கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அந்த சேஞ்ச். பாஸ் டாரஸ்னா கவ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு பிரீட். ஸோ கேபிட்டல் பி ஸ்மால் டி. குட் ஜாப். நெக்ஸ்ட் 4ல என்ன தப்பு? 4ல என்ன மிஸ்டேக்? கேப் இன் அண்டர்லைன். எக்ஸாக்ட்லி. ஸோ சொலானம் ஸ்பேஸ் நைக்ரம் வரணும். இன்னொரு மிஸ்டேக் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. கேபிட்டல் என் வரக்கூடாது, இன்ஸ்டன்ட் என்ன தான் வரணும்? ஸ்மால் என். ஓகே, ஸோ ஸ்பேஸ் அண்ட் ஸ்மால் என். நெக்ஸ்ட் 1க்கும் 3க்கும் என்ன தப்பு? 1 நாட் அண்டர்லைன். யா குட். ஸோ 1ல வந்து we have to underline separately, right? Next capital letter, small letter. Good job. Next 3ல underline. இதுக்கு மட்டும் underline பண்ணிருக்கோம், இதுக்கும் underline பண்ணோம். 4ல small letter, right? Okay, இது எதுலையுமே நான் ஆத்தர் சைட்டேஷனை எழுதல. மாஞ்சிஃபரா இண்டிகா லின் போடல, பாஸ் டாரஸை கண்டுபிடிச்சவங்க நேம் போடல ஆத்தர் சைட்டேஷன்ல. இஸ் இட் ரைட் ஆர் ராங்? இப்ப நான் இங்க லின்னு எழுதல, சோ அதனால இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர் கரெக்டா தப்பா? எஸ் ஆர் நோ? ரைட். ஏன் ரைட்டு? பிகாஸ் இந்த பேரே என்னதான் சொல்லுது? பைனாமியல் நாமென்க்ளேச்சர். இந்த 2 வார்த்தைக்கு மட்டும்தான் அதுல இருக்க மேஜாரிட்டி ஆஃப் ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். கடைசியா நம்ம எழுத போற லினேயஸ்க்கு அது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இப்போ நம்ம லின்னு நீங்க எழுதுனா இந்த லினேயஸோட பேரை லாட்டினைஸ்டா மாத்த முடியுமா? மாத்த முடியாது. லினேயஸோட பேரை அண்டர்லைன் பண்ணுமா? தேவையில்லை. இட்டாலிக்ஸ்ல பிரிண்ட் பண்ணுமா? தேவை கிடையாது. ஸோ இந்த சைட்டேஷன் கொடுக்கலாம், கொடுக்காமலும் விடலாம், அதனால எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஓகே, ஸோ இன்னைக்கு படிச்ச எல்லா கான்செப்ட்ஸுமே ரிவைஸ் பண்ணுக்குங்க. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ட்ராக்டிவ் வந்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பார்க்கலாம். அண்ட் தென் அடுத்த லெசன் மூவ் பண்ணலாம். ஓகே, இஸ் தட் a deal? எஸ். ரைட்டா? இல்லை இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? எஸ் மேம். ஓகே, குட் ஜாப். ஸோ நாளைக்கு இதே டைம்ல இதே மாதிரி என்தூசியாஸ்டிக்கா ஜாயின் பண்ணுங்க. we can complete this lesson. ஸோ இந்த லெசன் முடிச்சுட்டு கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அப்போ இந்த லெசன்ல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் லெசன் பிளான் கிங்டம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீக்குள்ள இந்த 2 லெசன் இஸ் ஆர் மேஜர் டார்கெட். நெக்ஸ்ட் சண்டே வரும்போது இந்த லெசன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். டெய்லி கன்சிஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ஃபுல்லா உட்காந்து படிக்க முடியலனா கூட ஒரு ½ an hour படிக்கிறீங்களா, ½ an hour டைமர் செட் பண்ணி எதுவுமே பார்க்காம
கரெக்டா அந்த என்ன போர்ஷன் ஒதுக்கிருக்கீங்களோ அதை மட்டும் படிங்க. அதே மாதிரி 1 மணி நேரத்துல ஒரு ஃபுல் லெசன் படிக்கிறேன், இல்ல ஒரு 2 மணி நேரத்துல 4 லெசன் படிக்கிறேன்னா அன்ரியலிஸ்டிக் கோல் செட் பண்ணாதீங்க. செட் பண்ற கோலை ரியலிஸ்டிக்கா முடிங்க, டைம்லைன் பொறுத்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படி படிச்சாதான் உங்களுக்கு, ஏன்னா எக்ஸாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஸோ நீங்க வேக வேகமா படிச்சீங்கன்னா மறந்து போயிடும். ஸோ ரன்னிங் ரேஸ்ல போகும்போது வேகமா ஓடினீங்கன்னா என்ன ஆகும், கடைசியில ஓடுறதுக்கு ஸ்டாமினா இருக்காது, நம்ம அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடும். கரெக்டா? ஏன்னா இப்போ நீங்க ஸ்பிரிண்ட் ஓடல, மேரத்தான் ஓடுறீங்க, பிகாஸ் எக்ஸாம் டேட் ரொம்ப தூரம் இருக்கு. ஸோ என்ன செய்யலாம், கன்சிஸ்டண்டா ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரிவிஷன் இஸ் த கீ. பயாலஜில ரிவிஷன் பண்ணலன்னா மார்க் எடுக்க முடியாது. ரிவிஷன் எடுத்தீங்கன்னா ஐ கேரண்டி யூ 360 out of 360 கண்டிப்பா வாங்கலாம். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், ரிவைஸ் ரெகுலர்லி.